ஹாய், இன்றைக்கி நம்ம திக்கானா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். திக்கானா தட் மீன் ஷோ, காட்டுதல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் திக்காத்தா ஹூ. கேர்ள், மைம் திக்காத்தி ஹூ. தட் மீன்ஸ் ஐ ஷோ, நான் காட்டுகிறேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தும், தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய், தும் திக்காத்தே ஹோ. கேர்ள், தும் திக்காத்தி ஹோ. தட் மீன்ஸ் யூ ஷோ, நீ காட்டுகிறாய். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப், தட் மீன்ஸ் யூ. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप दिखाते हैं. Girl, आप दिखाती हैं. That means you show, நீங்கள் காட்டுகிறீர்கள். The next one is hum, that means we, நாம். If it is boys, हम दिखाते हैं. Girls, हम दिखाती हैं. That means we show, நாம் காட்டுகிறோம். The next one is yah, vah, that means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Now we will see the sentence. If it is boy, yah dikhata hai. Girl, yah dikhati hai. Boy, वह दिखाता है. Girl, वह दिखाती है. That means he shows, she shows, it shows. இவன் காட்டுகிறான், அவன் காட்டுகிறான், இவள் காட்டுகிறாள், அவள் காட்டுகிறாள், இது காட்டுகிறது, அது காட்டுகிறது. The next one is a way, that means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, ye dikhate hain. Girls, ye dikhati hain. Boys, ve dikhate hain. Girls, ve dikhati hain. That means these show, they show, those show. இவர்கள் காட்டுகிறார்கள், அவர்கள் காட்டுகிறார்கள், இவைகள் காட்டுகின்றன, அவைகள் காட்டுகின்றன. தன்யவாத். நமஸ்தே.